பனித்துளிய போல குணம் படைச்ச காலமானார் கேப்டன் விஜயகாந்த். அவருடைய உடல் தற்போது சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக எடுத்து வரப்படுகிறது. ஏராளமான தொண்டர்கள் வெள்ளம், கண்ணீர் வெள்ளத்தில் அவருடைய உடல் எடுத்து வரப்படக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். உடலோடு வரக்கூடிய கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான பொதுமக்கள் சாலையினுடைய இரு மருங்கிலும் மேம்பாலத்தின் மீது நின்றும் தங்களுடைய இறுதி அஞ்சலியை விஜயகாந்தினுடைய உடலுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு தொலைபேசி வாயிலாக ஏராளமான திரைப்பிரபலங்கள், அரசியல் உலகை சார்ந்தவர்கள் என பலரும் விஜயகாந்தினுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்தினுடைய மறைவு பேர் அதிர்ச்சியையும் பெரும் வேதனையையும் தருவதாக குறிப்பிட்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உடலுக்கு நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். நாளை விஜயகாந்தினுடைய இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தற்போது தொண்டர்கள் வெள்ளத்தில் விஜயகாந்தினுடைய உடலானது கோயம்பேடு எடுத்து வரப்படுகிறது. தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்றும் நாளையும் விஜயகாந்தினுடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அங்கு ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாளை அவருடைய உடல் இறுதி சடங்குகள் செய்யப்பட இருக்கின்றன. மிக நீண்ட காலம் உடல்நலக் குறைவால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த சில நாட்களாக பல்வேறு உடல் உபாதைகள் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் விஜயகாந்த். அந்த சிகிச்சைக்கு பிறகாக அவர் வீடு திரும்பினார். பல்வேறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தேமுதிகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் மேடையில் தோன்றி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை அவர் தந்தார். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் வழக்கமான உடல் பரிசோதனைகளுக்காக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் தொற்று பாதிப்பு, நிமோனியா பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் உயிரிழந்து விட்டதாக மியாட் மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்கிற அந்த வருத்தமான செய்தியையும் மருத்துவமனை பதிவு செய்திருந்தது. ஏராளமான தொண்டர்கள் மிகுந்த பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து தேமுதிக அலுவலகம் முன்பாக தொண்டர்கள் கதறி அழுதபடி அங்கு குவிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சாலையின் இரு மருங்கிலும் கூட ஏராளமான பொதுமக்கள் நின்று விஜயகாந்துக்கு தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களிலும் தொலைபேசி வாயிலாகவும் ஏராளமான அரசியல் மற்றும் திரையுலகை சார்ந்த மூத்த தலைவர்கள், அவரோடு இணைந்து பணியாற்றிய இயக்குநர்கள், நடிகர்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் என தொடரும் அவருக்கான இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி கலைஞர் என்கிற பட்டத்தை பெற்ற விஜயகாந்த் தனது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்கு பிறகாக அவருடைய ரசிகர்களாலும் பொதுமக்களாலும் கேப்டன் என அழைக்கப்பட்டார். அதுவே அவருக்கான பெயராக மாறியது. திரைத்துறையில் மிக குறிப்பாக நடிகர் சங்கத்தை அவர் வழிநடத்தி சென்ற அந்த காலகட்டம் பல்வேறு இக்கட்டான காலகட்டங்களில் நடிகர் சங்கத்தை கடனிலிருந்து மீட்டது என அவர் உண்மையில் கேப்டனாகவே அந்த பணிகளை தலைமை பண்போடு அவர் செய்து வந்தது. அனைவரையும் அரவணைத்து திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கான முக்கியத்துவத்தை, சமூக பொறுப்பை, மக்கள் மீதான அக்கறையை எந்த காலகட்டத்திலும் விட்டுவிடக் கூடாது என்கிற அந்த பண்போடு வழிநடத்தி சென்றார் கேப்டன் விஜயகாந்த். அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அவருடைய மறைவுக்கு தொண்டர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் கதறி அழுது அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதே ஏரியாவில் இருந்தாங்க. நாங்கள் தலைவனை இழந்துட்டாங்க. நாங்கள் இனிமேல் நம்ம தலைவர் தமிழ்நாடே இழந்துருச்சுங்க. இனிமேல் இந்த தலைவர் மாதிரி யாரும் வர முடியாது. நல்ல மனிதன் இனிமே நெஞ்ச அடைக்குது.
எங்களால் முடியாதுங்க. பேரிழப்புங்க மீற முடியாதுங்க தலைவர் எல்லாருக்கும் பிடிக்குங்க. உலகமே பிடிக்கும் தலைவர், எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லைங்க, உலகமே பிடிக்கும் தலைவர். அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான மனிதர், நல்ல மனிதர். அவர் மாதிரி மனிதர் இனிமேடு இப்போ இருக்க முடியாதுங்க. இனிமேல் இருக்க முடியாது. நல்ல மனிதரை இழந்துட்டோம். தமிழகமே இழந்துருச்சுங்க நல்ல மனிதர். இல்லாத அவர் உழைத்து